மத்திய அமைச்சர் அமித்ஷா ஜே.பி. நட்டாவுடன் பேசியதை பொதுவெளியில் சொல்ல முடியாது என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். கூட்டணியில் ஒருவர் இருந்தால் என்ன லாபம் என்ன நஷ்டம் என்று எடுத்துச் சொல்லியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். 2024 தேர்தல் அனுபவங்களிலிருந்து சில கருத்துக்களையும் கூறியிருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். அவர் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். I am not authorized to speak. நான் சொன்ன அந்த 4 பேர் பட்டியலில் நான் இல்லை. என்னுடைய கருத்தை நான் சொல்லலாம். அமித்ஷா அவர்கள் பேர் சொன்னேன், நட்டா அவர்கள் பேர் சொன்னேன், மாநிலத்தினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேர் சொன்னேன், தமிழ்நாட்டினுடைய என்டிஏ தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க. எங்களுடைய விருப்பத்தை ஒரு க்ளோஸ்டு டோர் ரூமுக்குள்ள நாங்க சொல்லலாம், தலைவர்கள்ட்ட சொல்லலாம், வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை சொல்லலாம், ஒருத்தர் வந்தா என்ன ஓட்டு வரும், வரலினா என்ன ஓட்டு போகுங்கிறத நாங்க சொல்லலாம். அனுபவத்தின் அடிப்படையில் 2021 பார்த்திருக்கோம், 24 பார்த்திருக்கோம், நாங்க எல்லாமே சொல்லலாம். பட் பொது வெளியில யார் இடம்பெற வேண்டும் யார் இடம்பெறக்கூடாது என்பது தலைவர்கள் சொல்லுவாங்க. எல்லோரும் ஒருமித்த கருத்து வலிமையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒருமித்த கருத்து. அண்ணா அண்ணா அடுத்து கூட்ட வரேன். அண்ணே, நான் ஒரு மீட்டிங்ல ஆங்கிலத்துல பேசினதை அது தேவையில்லாம உள்ள போய் நுழைஞ்சுங்கன்னா நம்ம தேவையில்லாம அதை தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ண வேண்டாங்கன்னா, நான் சொல்வது தமிழகத்தில் இன்னைக்கு 3வது ஒரு அணி வெல்ல வேண்டும் என்றால் அந்த அணி நிறைய இன்னைக்கு வேலை செய்யணும்னா. ஏன்னா மக்களை பொறுத்தவரை ஒரு தேர்டா ஒரு பார்ட்டி ஜெயிக்கணும் அப்படின்னா அது அவ்வளவு ஈஸி கிடையாதுங்கண்ணா. தமிழ்நாட்டில் அவ்வளவு ஈஸி கிடையாது, கேரளாவும் அதே தான். அப்ப நிறைய கிராஸ் ஓட்டிங் நடக்கும். ஏன்னா அந்தந்த கட்சிகள் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண பார்ப்பாங்க, அவங்க இடத்த விட்டு கொடுக்க வேண்டாம்னு நினைப்பாங்க. நம்பர் 2 இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. எல்லாம் ஜனநாயகத்தில் சகஜம் தான். இதுல நம்ம சீன்றக்கோ பொய் சொல்றக்கோ ஒன்னும் இல்லைங்கண்ணா. அந்த நம்பர் 3 to நம்பர் 2 ஷிஃப்ட் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைங்கண்ணா. கேரளாவில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை இடத்துல கிராஸ் ஓட் நடக்குது, பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க கூடாதுன்னு. அதனால் இதையும் தாண்டி தான் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க வேண்டும் என்கின்ற அர்த்தத்தில் சொன்னேன். இது ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வேஷனுங்கண்ணா. அந்த 2வதா இருக்கிறவங்க செய்யணும், செஞ்சாதான் அவங்க 2வதா இருக்க முடியும். 1வதா இருக்கிறவங்க செஞ்சாதான் 1வதா இருக்க முடியும். மற்றவங்க நினைக்கிற மாதிரி நேரா 3ல இருந்து 2, 1 அப்படிலாம் தமிழ்நாட்டில் நடக்காதுங்கன்னா. நிறைய போராட்டங்களை சந்தித்து தான் பாரதிய ஜனதா கட்சி இங்கே வளர முடியும் என்பதை நான் 2024 தேர்தல் களத்தை மையமா வச்சு அந்த தனியார் டிவி நெட்வொர்க்கில் நான் குறிப்பிட்டேன். எப்படி கேரளாலே அதே தான் பிஜேபிக்கு நடக்குதுன்னு. ஆனா 2வது இருக்கக்கூடிய கட்சி எல்லாம் செய்வாங்க, அவங்க 3வது போகக்கூடாது. அது அந்த கட்சி செய்ய வேண்டிய வேலை, அவங்களுடைய கடமை, அவங்களுடைய கர்மா அவங்க பண்ணிட்டுங்கன்னா. எங்களுடைய கர்மா நேரா ஜெயிக்கணும்னா இன்னும் பல வித்தைகளை, பல வேலைகளை, பல சண்டைகளை தாண்டித்தான் மேல வரணும். பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். என்டிஏ கூட்டணியில் பன்னீர்செல்வம், தினகரன் ஆகியோர் இடம்பெறுவார்களா என்ற செய்தியாளர்களுடைய கேள்விக்கு அவர்கள் இருவரும் இடம்பெறுவார்களா இல்லையா என்பதை எடப்பாடி கே. பழனிசாமியும் பாஜக மேலிடமும் இணைந்துதான் தெரிவிக்கும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் தமிழ்நாட்டில் 3வதாக ஒரு அணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் 1வது இடத்திலும் 2வது இடத்திலும் இருப்பவர்கள் அந்த இடத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார்.